தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழிசை தங்கபாண்டியனை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மயிலாப்பூரில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். நான் உங்களை அச்சுறுத்துவதாக நினைக்காதீர்கள். எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டிலே மட்டும் வெற்றி பெற்றால் போதாது. அகில இந்திய அளவிலே டெல்லியிலே மத்திய அரசிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே ஒழிய அடுத்த தேர்தல் நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மத்திய அரசு 10 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. 10 ஆண்டுகள் மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த வாக்குறுதிகளை தந்தார்கள், எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் என்ற கேள்விக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்வது கிடையாது. விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இவைதான் நகர்ப்புற மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே உள்ள மக்கள், ஏழை மக்கள் அனைவரையும் பாதிப்பது விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை. ILO என்ற ஐநா சபைக்கு உட்பட்ட சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கை தந்தது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது? இந்தியாவிலே இளைஞர்கள் மத்தியிலே வேலை இல்லாமை என்பது இரட்டிப்பாக்கி இருக்கிறது. 35% இருந்தது, இப்ப 65% ஆகியிருக்கிறது. பட்டதாரிகள் மத்தியிலே 42% வேலை இல்லாமை. மொத்த வேலை இல்லாதவர்களிலே 83% பேர் இளைஞர்கள். இன்றைய செய்தி வந்திருக்கிறது. IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIT படித்த மாணவர்கள் 30% வேலை இல்லாமல் இருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன வழி, என்ன திட்டம் என்று கேட்டால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன் என்று நரேந்திர மோடி சொன்னாரே, அந்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று சொன்னால் அதற்கு பதில் கிடையாது. விலைவாசி உயர்வு என்ன சொன்னார் நரேந்திர மோடி? நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 45 ரூபாய், டீசல் விலை 40 ரூபாய் சொன்னாரா இல்லையா? விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன் சொன்னார். எல்லாருடைய இந்திய மக்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்னார். எந்த வாக்குறுதியாக நிறைவேறியிருக்கிறதா? கேஸ் விலை நம்முடைய ஆட்சியிலே 4 ரூபாய், இப்ப 1130 ரூபாய். எந்த விலையும் குறையல. நம்முடைய ஆட்சியிலே கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 145 ரூபாய், $145. அப்ப கூட நாம் பெட்ரோலை 75 ரூபாய், டீசலை 65-70 ரூபாய்க்கு விற்றோம். இப்ப கச்சா எண்ணெய் விலை $80 தான். ஆனாலும் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டி விட்டது. ஆக வேலை இல்லாமை, விலைவாசி உயர்வு, இதை பற்றியெல்லாம் மோடி அவர்கள் பேசுவது கிடையாது. நம்மை பொறுத்தவரையில் மக்கள் நல்வாழ்வுக்காகத்தான் ஒரு அரசு நடக்கிறது. 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியையும் அதற்கு முந்தைய 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றிய திட்டங்கள் நினைவிலே நிற்கக்கூடிய திட்டங்கள். இவர்கள் ஆட்சியிலே 10 ஆண்டுகளிலே நினைவிலே நிற்கக்கூடிய திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறதா? தமிழ்நாட்டுக்கு பயன் தரும் திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறதா? சென்னையிலே, தூத்துக்குடியிலே வெள்ளம் வந்தபோது டிசம்பர் மாதம் 1 வாரத்திலேயும் டிசம்பர் மாதம் 3ஆம் வாரத்திலேயும் சரித்திரம் காணாத வெள்ளம் வந்தபோது
பேரிடர் நிதியிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டார். பேரிடர் நிதி என்பது நம்முடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்ட நிதி. நான் நிதியமைச்சராக இருந்தபோது, உள்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் அந்த சட்டத்தை இயற்றி பேரிடர் நிதி என்று ஒரு நிதியை உருவாக்கினோம். அந்த நிதியிலிருந்து ₹1 கூட சென்னை வெள்ளத்துக்கு, தூத்துக்குடி வெள்ளத்துக்கு ₹1 கூட இதுவரை தரவில்லை. ஆக நமக்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்? நாட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்? 10 ஆண்டுகள் முடிவில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியினுடைய எச்சம், நரேந்திர மோடியுடைய ஆட்சியுடைய முடிவு என்னன்னா, சரித்திரம் காணாத விலைவாசி உயர்வு, எந்த காலத்திலேயும் இல்லாத வேலை இல்லாமை, இவைதான் இவர் விட்டு சென்ற எச்சங்கள், இவைதான் இவர் விட்டு சென்ற பணிகள், பலன்கள். இந்த பலன்களை விட்டுவிட்டு இப்பொழுது எனக்கு மீண்டும் வாய்ப்பளியுங்கள், 3வது முறையாக நான் பிரதமராக வர வேண்டும், நான் 3வது முறையாக பிரதமராக வந்தால் இந்தியா சர்வதேச அளவில் உயர்ந்து விடும். என்ன சர்வதேச அளவில் உயர்ந்துட்டீங்க? 142 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் 4-5% வளர்ச்சி இருந்தாலும் படிப்படியாக நம்முடைய மொத்த உற்பத்தி கூடத்தான் செய்யும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தொடங்கிய போது 12வது இடத்துல இருந்தோம். நம்முடைய ஆட்சி முடியும் போது 7வது இடத்துக்கு வந்தோம். இவர்கள் ஆட்சி முடியும் போது 7வதுலேருந்து 5வதுக்கு வந்திருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நாட்டில் 4-5% வளர்ச்சி இருந்தாலும் நம்ம 5வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு, 4வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு போகத்தான் வேணும். இது அரித்மெட்டிக்கல் இன்னெவிட்டபிலிட்டி, இது தவிர்க்க முடியாத கணக்கு. ஆனால் தனிநபர் வருமானம் தான் உலகத்தில் எது செல்வம் மிகுந்த நாடு, எது வறிய நாடு என்பதை தீர்மானிக்கிறது. அந்த வகையிலே நம்ம 120ல இருக்கோம். ஆக இந்த 10 ஆண்டுகள் வீணாகி இருக்கிறது. நம்முடைய 10 ஆண்டுகளிலே சராசரி வளர்ச்சி 7.5, இவர்கள் 10 ஆண்டுகளிலே சராசரி வளர்ச்சி 5.8. சராசரி வளர்ச்சி குறைவு, வேலை இல்லாமை, எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு வேலை இல்லாமை, விலைவாசி உயர்வு, எதை தொட்டாலும் விஷம் போல கொட்டுகிறது விலைவாசி உயர்வு. இவற்றை 10 ஆண்டுகள் கழித்து இவற்றை நமக்கு தந்துள்ள நரேந்திர மோடி எந்த முகத்தோடு தமிழ்நாட்டுக்கு வந்து வாக்குகள் கேட்கிறார் என்று நான் கேட்கிறேன். நம்முடைய அரசு 3 ஆண்டுகளாக ஒரு அரசு இருக்கிறது. அதற்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அதிமுக அரசு இருந்தது. அதிமுக அரசுல 10 ஆண்டுகள் மாறி மாறி முதலமைச்சர்கள் வந்தாங்க. 3 பேர் முதலமைச்சராக இருந்தாங்க. 3 பேர் முதலமைச்சராக இருந்து முத்தான திட்டங்கள், முத்திரை திட்டங்கள் என்று ஒரு திட்டத்தை யாராவது சொல்ல முடியுமா? நான் கடந்த 10 நாட்களாக பேசி வருகிறேன். அதிமுக நண்பர்களும் ஓரத்தில் தூரத்தில் இருப்பாங்க. அவர்களை கேட்கிறேன், 10 ஆண்டுகளில் ஒரு திட்டம், முத்தான திட்டம், முத்திரையான திட்டம் என்று ஒரு திட்டத்தை உங்களால் சொல்ல முடியுமா? எங்கள் 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே 3 ஆண்டுகளிலே எத்தனை திட்டங்கள் என்று நான் சொல்கிறேன். 1,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் உரிமை தொகை கிடைக்கிறதா இல்லையா? ஆண்களும் கைதட்டுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் இல்லாம கைதட்டல. நீங்க இவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்காவிட்டால், உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்பாங்க. ஆக இவர்களுக்கு லாபம், உங்களுக்கு மிச்சம். அதனாலதான் தட்டுறீங்க. இவர்களுக்கு லாபம், ஆண்களுக்கு மிச்சம். ஆக இந்த 1000 ரூபாய் திட்டம் என்பது பெண்களுக்கும் பயன் தருகிறது, ஆண்களுக்கும் பயன் தருகிறது. நகர பேருந்துள்ள இலவச பயணம், நகர பேருந்துகளிலே இலவச பயணம் என்பது கூண்டு கிளியாக இருந்த கிளிகளுக்கு சிறகு சேர்த்து அவர்கள் சிறகடித்து வெளியிலே பறக்கிறார்கள். மதுரையில் ஒரு கெட்டிக்கார அம்மா இருக்காங்க.
மதுரையில ஏறி டவுன் பஸ்ல ஏறி திண்டுக்கலுக்கு வந்துட்டாங்க. திண்டுக்கல்ல ஏறி டவுன் பஸ்ல ஏறி திருச்சிக்கு வந்துட்டாங்க. திருச்சியில டவுன் பஸ்ல ஏறி செங்கல்பட்டு, செங்கல்பட்டுல டவுன் பஸ்ல ஏறி தாம்பரம், தாம்பரத்துல டவுன் பஸ்ல ஏறி சென்னைக்கு வந்துட்டாங்க. மகளை பார்த்துட்டு 1366 ரூபா மிச்சம் பிடிச்சிட்டு அதே வழியில மதுரைக்கு போயிட்டாங்க. தயவுசெய்து எல்லாரும் அதை பண்ணிடாதீங்க. எல்லாரும் பண்ணா அப்புறம் போக்குவரத்து துறை போண்டி ஆயிடும். ஆக அது 2வது முத்தான திட்டம். 3வது முத்தான திட்டம், நம்முடைய பெண் குழந்தைகள் அரசு பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு போகணும். இப்ப சிவகங்கை கலெக்டர் ஒரு பெண், புதுக்கோட்டை கலெக்டர் ஒரு பெண், சென்னை கலெக்டரும் பெண் என்று சொன்னார்கள். அவர்களெல்லாம் கலெக்டர் ஆகும்போது நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை கலெக்டரா வரப்படாதா? கலெக்டரா வரணும்னா கல்லூரியில படிக்கணும். அந்த கல்லூரியிலே படிப்பதற்காக 1000 ரூபாய் மாதம் தந்து இன்று 2,73,000 பெண்கள், 2,73,000 மாணவிகள் படிக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.